பிறக்க வச்சிருப்பான். ஆனா நம்ம கொண்டு மண்ணுலகத்துல பிறக்க வச்சிருக்க காரணம் என்னன்னா, இன்பமும் துன்பம் ரெண்டுமே உன்னை தேடி வரும். அதை நுகருகிற பொழுது அதற்கு ஆட்பட்டு விடாதே. சார் எப்படி சார் ஆட்படாம இருக்கிறது? இன்பம் வரும்போது இன்பப்படாம எப்படி சார் இருக்கிறது? துன்பப்படும் போது துன்பப்படாம. இன்பத்தில் இன்பப்படாதவர் துன்பத்துக்கு துன்பப்படா. திருக்குறள். இடும்பைக்கு இடும்பை செய்பவர் யார் அப்படின்னு திருக்குறள் எடுத்து படிச்சு பாருங்க. எவன் ஒருவன் துன்பத்தில் துன்பப்படாம இருக்கிறான் அவன் துன்பத்தை துன்பப்பட வச்சிருவான். அப்படின்னா நாம எப்படி அது துன்பத்தை துன்பப்பட வைக்கிறது அப்படின்னு கேட்டா, என்ன இன்பம் வந்தாலும் அல்லது என்ன துன்பம் வந்தாலும் கையெடுத்து கும்பிடுங்க. திருவருள் 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 நினைங்க, தப்பிச்சல். அவ்வளவுதான். நீங்க வேற வகையில் நினைச்சீங்கன்னா சிக்கிக்குவோம், தப்பிக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நாள ஒருத்தர் கடன் வாங்கினார். இன்னைக்கு கொண்டாந்து நீங்க மறந்தே போயிட்டீங்க, இவெல்லாம் தரவே மாட்டான்னு நினைச்சீங்க. அவன் காலையில கொண்டாந்து 1 லட்ச ரூபாய் கொண்டாந்து கையில கொடுக்க வச்சுங்க. நீயாடா காசு? சிவசிவா பெருமானே திருவருள் திருவருள் திருவருள். ஏன் அவங்க கொடுக்கல? திருவருள் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 1 லட்சத்தினுடைய பாதிப்பு உங்க அறிவை பாதிக்காது. சரி, இதே போல இன்னொருத்தன் 1 லட்சத்தை வாங்கினாலும் மண்டை போட்டுட்டான். அடக்கடவுளை கையெழுத்து கூட வாங்காம விட்டுனே, நோட்ல கூட கையெழுத்து வாங்கல, சாட்சி கூட இல்லையே, என்னாச்சு? ஐயையோ 1 லட்சம் போச்சே, ஐயையோ 1 லட்சம் போச்சே நினைச்சீங்கன்னா துன்பமா போயிடும். அது போயிட்டாரா? திருவருள். என்னாச்சு? லட்சம் வந்துச்சு, திருவருள். 1 லட்சம் போச்சு, திருவருள். இப்ப என்னாச்சு? நமக்கு மொத்தத்துல நமக்கு எது ஊதியம்? திருவருள் ஊதியம். இத வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களுடைய அனுபவத்துல கொண்டாந்து நிறுத்தணும். புரியுங்களா? இப்ப நமக்கு அறுசுவை உணவு கிடைக்குது, திருவருள். இன்னைக்கு சாப்பாடே கிடைக்கல, திருவருள். ரெண்டையும் ஒன்னா பார்க்கணும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பார்க்கும்போது நமக்கு அறிவு பத்தாது. அதான் என்ன பண்ணலாம்? கொடுத்தது சிவம் என்று கருதுங்க. இன்பத்தை கொடுத்தது சிவம், துன்பத்தை கொடுத்தது சிவம். எனவே அது இன்பமா துன்பான்னு பார்க்காதீங்க. கொடுக்கிற சிவத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் ஆட்படாம தப்பிச்சிடலாம். இதுதான் அதுல இருந்து வெளியே வருவதற்கான உபாயம். யாருக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப திருவருளால் எல்லாருக்கும் தேநீர் கொடுக்கப்படுகிறது. சாப்பிடும் போது